இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிற ராசி சிம்ம ராசி. சிம்ம ராசி அப்படின்னு சொல்லக்குள்ளே ஒரு கெத்தாக இருக்கு இல்லையா? அது மாதிரி தான் இவங்களுடைய அந்த ராசி பேர் சொல்லும்போது எந்த அளவுக்கு கெத்தாக இருக்குதோ அந்த மாதிரி தான் இவங்களும் ரொம்ப கெத்தாக இருக்கக்கூடியவங்க. ஆளுமை திறன் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி இந்த ராசிக்காரங்க கஷ்டப்பட்டாவது முன்னுக்கு வரக்கூடியவங்க. நான் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கேன், ரொம்ப நாளாக நான் இந்த ராசியில் தான் பிறந்திருக்கேன், ஆனால் நிறைய கஷ்டங்களை தான் அனுபவிச்சுட்டு இருக்கேன், என்னுடைய வாழ்க்கையில் வெற்றியே இல்லை அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருக்கவங்களுக்கு கூட இந்த முயற்சி அப்படின்னு ஒன்று பண்ணுவாங்க. அந்த முயற்சி பண்ணாங்கன்னா அந்த வெற்றியை பார்க்காம ஓயவே மாட்டாங்க. அந்த முயற்சி பண்ணுறதுக்கு தான் சின்ன சின்ன தடுமாற்றங்கள், சின்ன சின்ன தடைகள் வரும். மற்றபடி இந்த சிம்ம ராசி அப்படிங்கிறது ரொம்ப அருமையான ராசி. செல்வ செழிப்போடு வாழக்கூடிய ராசி. சூரியனோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க. அதனால் நவகிரகங்களுடைய ராஜா என்று அழைக்கக்கூடிய சூரியன் அதிபதியாக கொண்டவங்க. அதனால் ஆளுமை திறன் இவங்களுக்கு பக்காவாக வரும். சரி, இவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு? வருகின்ற 7 நாட்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்கா, பாதகமாக இருக்கா? கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது? இந்த சிம்ம ராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் அதில் உள்ள 9 பாதங்களுக்காரருக்கும் என்னென்ன நற்பலன்கள் வருகின்ற நாட்களில் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் சிம்ம ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது சிம்மராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. சிம்ம ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய நண்பரோட ராசி என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு நட்பு ராசியாக பெரும்பாலும் எந்தெந்த ராசியெலாம் அமையும் அப்படின்னு பார்த்திங்கன்னா துலாம், தனுசு, மேசம் இதெல்லாம் நட்பு ராசியாக அமையும். மற்ற ராசியெல்லாம் நட்பு ராசியாக அமைந்தாலும் கூட அவங்க மூலிமா இவங்களுக்கு அதிகம் உதவிகள் கிடைக்காது. துலாம், தனுசு, மேசம் இந்த ராசிக்காரங்க மூலிமா ஏதாவது ஒரு அனுகூலமான பலன் இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு கிடைக்கும். சரி, நம்மளுடைய சிம்மராசி என்பவர்களுக்கு வருகின்ற 7 நாட்களுடைய கிரகநிலையை வைத்து பார்க்கும்போது தொழில் ஸ்தானத்தில் சுக்கிரன், லாபஸ்தானத்தில் சூரியனும் குருவும், அயன சைன போகஸ்தானத்தில் புதன், ராசியில் செவ்வாய் கேது, கலஸ்திர ஸ்தானத்தில் சனி ராகு என கிரக நிலைகள் அடுத்து வருகின்ற 7 நாட்களுமே நம்மளுடைய சிம்மராசி என்பவர்களுக்கு இந்த மாதிரி அமைந்திருக்கு. இதனால் என்னென்ன நற்பலன்கள் இவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். பணம் சம்பாதிக்கும் திறமை அதிகரிக்கக்கூடிய ஒரு வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா கடந்த சில நாட்களாகவே பண இடர்பாடுகள், செலவுகள் அதிகமாக இருக்கும். பணம் எவ்வளோ சம்பாதிச்சாலும் நம்மளுடைய கையில் நிற்கவே மாட்டேங்குது, நம்ம சம்பாதிக்கிற பணம்லாம் உடனுக்குடனே செலவாயிடுது அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கு வருகின்ற வாரம் பணம் சம்பந்தமான விஷயத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். தடைப்பட்டு வந்த காரியங்கள் எல்லாமே வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு சாதகமான பலனை பெற்றுத்தரும். எதிர்பாராத இடத்துலேருந்து திடீர்னு ஒரு சில உதவிகள்லாம் கிடைக்கும். ஆன்மீகத்தில் நாட்டம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். எங்கேயாவது ஒரு ஆன்மீக தலங்களுக்கு சென்று வரக்கூடிய யோகமும் இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு வருகின்ற நாளில் அமையும். தொழிலில், வியாபாரத்தில் இருந்த அந்த போட்டிகள் படிப்படியாக குறையும். நீண்ட நாட்களுக்கு முன்னாடி ஒருத்தர்கிட்ட பணம் கொடுத்துருக்கீங்க அல்லது ஒரு உதவி செஞ்சுருக்கீங்க அப்படின்னா அந்த பணம்லாம் இந்த காலகட்டத்தில் வசூலாகும். பணியாளர்கள் மூலிமா நிறைய நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக அமைந்திருக்கு. உங்களுடைய பேச்சாற்றல் இந்த காலகட்டத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஒவ்வொருத்தருக்கிட்டையும் எப்படி பேசணும், எப்படி சாமர்த்தியமாக பேசணும் அப்படின்னு அறிந்து பேசுவீங்க. குறிப்பாக வாடிக்கையாளர்கிட்ட ரொம்ப சிறப்பாக பேசுவீங்க. அதனால் உங்களுடைய நன்மதிப்பு அதிகமாகும். நிறைய வாடிக்கையாளர்கள் வருவாங்க. தொழிலும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க ரொம்ப நேர்மையாக இந்த காலகட்டத்தில் செயல்படுவீங்க. அதனால் சிறப்பாக பணியாற்றுறீங்க அப்படின்னு உங்களுடைய மேலதிகாரியை உங்களையே கூப்பிட்டு பாராட்டுவாங்க. அது உங்களுக்கு மகிழ்ச்சியை தேடித்தரும். ஒரு சிலருக்கு உயர் பதவி கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. சக பணியாளர்களுடைய ஆதரவு இந்த காலகட்டத்தில் இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு கிடைக்கும். குடும்பத்தில் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய யோகம் இருக்குது. எல்லா வகையிலுமே நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக வருகின்ற வாரம் இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். கணவன் மனைவி இடையே இருந்த அந்த மன வருத்தம், பிரச்சனை இதெல்லாம் சரியாகி வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு மகிழ்ச்சி காணப்படும். பிள்ளைங்களுடைய
செயல்பாடுகள் ஒவ்வொன்றும் பாராட்டுக்குரியதாக இருக்கும். அதே மாதிரி வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு மகிழ்ச்சியை நீங்கள் எதிர்பார்க்கலாம். பிள்ளைங்க மூலிமா நல்ல ஒரு மாற்றமும் நல்ல ஒரு மகிழ்ச்சி இந்த காலகட்டத்தில் நடக்கும். உங்களுடைய பேச்சை கேட்டு உங்களுடைய பிள்ளைங்க நடப்பாங்க. அது உங்களுக்கு ஆறுதலை தேடித்தரும். நண்பர்கள் மூலமாக நடக்க வேண்டிய காரியங்கள் எல்லாமே கரெக்டான டைமில் நடக்கும். அதனால் ரொம்ப மகிழ்ச்சிகரமான வாரமாக வருகின்ற வாரம் இந்த சிம்மராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். பெண்களை பொறுத்த வரைக்கும் தேவையான உதவிகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். அதுவும் ஒரு சில பேர்லாம் சரியான சமயத்தில் உதவுவாங்க. அது நீங்களே எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. அதே மாதிரி தடைப்பட்ட காரியங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் சாதகமாக முடியும். பண வரத்து ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்குது. கடந்த வாரத்தில் இருந்த பிரச்சனைகள் இந்த வாரத்தில் படிப்படியாக குறையும். கலைத்துறையை சார்ந்த அன்பர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்து ஆகக்கூடிய யோகம் இருக்குது. இருந்தாலும் புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்து போடும்போது ரொம்ப கவனமாக ஒரு முறைக்கு 2 முறை கரெக்டாக இருக்கான்னு படித்து பார்த்துட்டு கையெழுத்து போடுறது நல்லது. அதே மாதிரி உங்களுடைய கடினமான உழைப்புக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு சில வெற்றிகள் தேடி வரும். வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க. ஒரு சில தடுமாற்றங்கள் தடைகள் இதெல்லாம் அப்பப்போ வரும். கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. ஒரு முக்கியமான ஆர்டர் கிடைக்குது அப்படின்னா அதை ஒரு முறைக்கு 2 முறை படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் கையெழுத்து போடுங்க. அதே மாதிரி நிதி ஒரு அமௌண்ட்டு லம்பாக கிடைக்குது அப்படின்னா அதையும் கூட ஒரு முறைக்கு 2 முறை கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வாங்குறது நல்லது. இல்லை அப்படின்னா சின்ன சின்ன சிக்கல்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. பெரிய பாதிப்பு வரக்கூடாது அப்படின்னா நீங்கள் கரெக்டாக இருந்துக்கோங்க. அதே மாதிரி ஒரு சிலருக்கு உழைப்புக்கான ஊதியம் சற்று கரெக்டாக கிடைக்காம சற்று குறைவாக கிடைக்கும். அது உங்களுக்கு மன வருத்தத்தை ஒரு சில இடத்துல ஏற்படுத்தும். ஒவ்வொரு விஷயத்துலையுமே ரொம்ப தைரியமாக நீங்கள் செயல்படக்கூடியவங்க. இந்த உழைப்புக்கேற்ற ஊதியம் அந்த இடத்துல கிடைக்கல அப்படின்னா அதற்காக கொஞ்சம் போராட வேண்டிய சூழ்நிலை, கொஞ்சம் கோபம் அதிகமாகக்கூடிய ஒரு சூழ்நிலை இதெல்லாம் ஏற்படும். போராடி வெற்றி பெறக்கூடிய ஒரு யோகம் இருக்குது. இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் வாக்குவாதத்தை குறைச்சிக்கோங்க. அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு ஒவ்வொரு விஷயத்துலையுமே ரொம்ப கவனமாக இருங்க. தொண்டர்கிட்ட பேசும்போதும் மேல் அதிகாரிகிட்ட பேசும்போதும் கொஞ்சம் கவனமாக பேசுகிறது நல்லது. கவனமாக இருந்தீங்க அப்படின்னா ஒரு சிலருக்கு பதவி உயர்வு ஊதிய உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. ஒரு சிலருக்கு உங்களுடைய நெடுநாள் ஆசை வருகின்ற நாட்களில் நிறைவேறும். லட்சியங்கள் எல்லாமே அதாவது நீண்ட நாள் லட்சியங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் கைகூடி வரும். கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். அவசரம் காட்ட வேண்டாம். மனதுக்கு இனிய ஒரு செய்தி தேடி வர இருக்குது. கொஞ்சம் பொறுமையாக இருங்க. நிதானித்து செயல்பட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு சாதகமான பலனை வருகின்ற நாட்களில் இந்த சிம்மராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம். மாணவர்களை பொறுத்தவரையிலும் இந்த கல்வியில் இருந்த பிரச்சனை தடை இது எல்லாமே நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம். ஒரு கம்பீரம் உள்ள மாணவராக வருகின்ற நாட்களில் இந்த சிம்மராசி என்பர்கள் வாழ வர போகிறீங்க. பெற்றோர்கள் ஆசிரியர்கள் பாராட்டுக்குள்ளாகக்கூடிய ஒரு யோகம் இருக்குது. அதனால் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் பாடங்களை படிக்கும்போது ஒரு முறைக்கு 2 முறை ரொம்ப தெளிவாக படிச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது. நல்ல ஒரு யோகம் இருக்குது. கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள். சிம்ம ராசியில் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் நன்மை தீமை பற்றி ஒரு கவலைப்படாமல் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிறைய நன்மைகள் கிடைக்க இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா இது நன்மையாக முடியுமா இது தீமையாக முடியுமா அப்படிங்கிற ஒரு மனநிலையிலேயே இருந்திருப்பீங்க. ஆனால் வருகின்ற வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த தீமைங்கிற பேச்சுக்கே இடமில்லை. அந்த தீமைங்கிற பேச்சையே மனதில் வச்சுக்கவே வேண்டாம். உங்களுக்கு நன்மை தான் கிடைக்க போகுது. போட்டிகள் படிப்படியாக குறையும். திருமண வயதில் இருக்கிறவங்க வரன் பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது. குடும்பத்தில் இருந்த அந்த மறைமுக எதிர்ப்புகள் எல்லாமே சரியாகும். உங்களுடைய வார்த்தைக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை இதெல்லாம் கிடைக்கும். பிள்ளைங்க உங்களுடைய பேச்சை கேட்டு நடப்பாங்க. அது உங்களுக்கு மகிழ்ச்சியை தேடித்தரும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் ரொம்ப சிறப்பான நாட்களாக அமைந்திருக்கு. கடன் தொல்லை படிப்படியாக குறையும். பணவரத்து ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது. மனக்குழப்பம் நீங்கி உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் சரியாகும். உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கும். சின்ன விஷயத்துக்கு கூட கோபம் வரலாம். கொஞ்சம் நிதானித்து செயல்படுறது நல்லது. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் உங்களுடைய புத்திசாலித்தனம் ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுனால எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் பேசியே சமாளிப்பீங்க. வீண் அலைச்சல் ஏற்படும். நீங்கள் நினைத்ததை கரெக்டாக நடக்கிறதுக்காக கொஞ்சம் போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் டென்ஷன் அதிகமாகும். பொறுமையாக இருக்கிறது நல்லது. வியாபாரம் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது. அந்த முன்னேற்றத்தை பெறத்துக்கு கொஞ்சம் அலைச்சல் அதிகமாகக்கூடிய சூழ்நிலை இருக்குது. இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்க பிரதோஷ வேலையில் சிவபெருமானையும் நந்தீஸ்வரரையும் வழிபட்டுடுவாங்க. உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் படிப்படியாக குறையும்.
நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும். நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை மட்டும் இந்த சிம்மராசி என்பர்கள் செஞ்சுட்டு வாங்க. உங்களுக்கும் சிவபெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தை மறக்காமல் 3 டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. தேங்க்யூ.